அவர்கள் பறவைகளை கவனிக்கவில்லையா? அவை வான்வெளியில் கட்டுப்படுத்தப்பட்டு பறந்து செல்கின்றன. அவற்றை இறைவனைத் தவிர வேறு யாரும் கீழே விழுந்து விடாமல் தடுத்து கொண்டிருக்கவில்லை. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. திருக்குரான் அத்தியாயம் 16 வசனம் 79. சிறகுகளை விரித்தும் மடக்கியும் தங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை அவர்கள் கவனிக்கவில்லையா? அவற்றை அளவற்ற அருளாளனை தவிர வேறு யாரும் கீழே விழாமல் தடுத்து வைத்திருக்கவில்லை. நிச்சயமாக அவன் அனைத்து பொருள்களையும் கூர்ந்து கவனிப்பவன். திருக்குரான் அத்தியாயம் 67 வசனம் 19. பறப்பதற்கு உதவும் சிறகுகளை உடலின் இரு பக்கங்களில் கொண்ட இரு கால்களும் அலகும் உடைய முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் உயிரினமே பறவை. முதுகெலும்புள்ள வெப்ப இரத்த பிராணிகளில் ஒரு வகையே பறவை இனம். பறக்கும் பறவைகளின் எலும்புக்கூடுகள் நன்றாக உறுதியானவை. எலும்புகளின் ஒரு பகுதி காற்றுக்கான வெற்றிடத்தால் அமைந்துள்ளன. இவ்வகையான அமைப்பால் தான் இவற்றின் எடை குறைகிறது. எனவே இவற்றால் பறக்க முடிகிறது. பறவை தனது உணவு குழாயின் உருப்பெருத்த பகுதியில் உணவை தற்காலிகமாக சேகரித்து வைத்துக் கொள்கிறது. இவ்வாறு சேகரித்த உணவை பறக்கும்போது உட்கொள்ள பயன்படுத்திக் கொள்கிறது. பாலூட்டிகளில் காணப்படுவதைப் போன்றே பறவைகளின் இதயமும் 4 அறைகளை கொண்டதாக இருக்கிறது. பறவைகளின் முட்டைகள் சுண்ணாம்பு சத்துள்ள ஓடால் ஆனவை. பறவையின் பார்வைத்திறன் கூர்மையானது, ஆனால் மோப்ப சக்தி குறைவானது. பறவைகளின் உணவும் கூடுகளின் அமைப்பும் இனத்துக்கு இனம் வேறுபடுகின்றன. 10,000க்கு மேற்பட்ட பறவை இனங்கள் உலகில் உள்ளன. சுபஹானல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் பறப்பதற்காக பறவைகளுக்கு இறக்கைகளை அமைத்துள்ளான். அவை ஆகாயத்தில் பறக்கும்போது சில சமயம் இறக்கைகளை விரித்தும் சில சமயம் விரிக்காமலும் பறக்கின்றன. சிறு பறவையோ அல்லது பெரிய பறவையோ, அதாவது அதிக எடை கொண்ட பறவையோ அல்லது குறைவான பறவையோ பறக்கும்போது தரையில் அவை விழுவதில்லை. ஆகாயத்தில் அந்தரத்தில் அவற்றை தாங்கி பிடித்து கொண்டிருப்பவன் யார்? அல்லாஹ்வே தனது ஆற்றலால் அவற்றுக்கு பறக்கும் சக்தியை வழங்கினான். அவை கீழே விழாமல் தாங்கியும் பிடிக்கின்றான். இன்னும் இறையாற்றலை அறிவோம். உஸ்தாத் கே ரஹமத்துல்லா மஹதரி.